ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் கடலைப்பருப்பு, 250 கிராம்ஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 7 காஞ்ச மிளகாய், ஒரு 15 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் மேலே இருக்க இந்த இலையை நம்ம சமைக்க யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே இருக்க இந்த பூவை மட்டும்தான் நம்ம சமைக்க யூஸ் பண்ணணும். வாழைப்பூவில் இந்த மாதிரி திக்காக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதை நம்ம சமைக்க யூஸ் பண்ணக்கூடாது. இதை எடுத்துடணும். அப்புறம் இந்த மாதிரி திக்காக மேலே ரவுண்டாக இருக்கும். அதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு அங்கங்கே தெரியணும். இப்போ இதில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா, ஒரு கப் கொத்தமல்லி இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த வாழைப்பூ, ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்த வாழைப்பூவை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றாம தான் மிக்ஸ் பண்ணணும். பருப்புக்கு மாவு அரைக்கும் போதும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வடை தட்டி போடுறதுக்கு. மாவு அரைக்கும் போது ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கனாலும் வடையில் எண்ணெய் இழுக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் தட்டி எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம வாழைப்பூ வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழைப்பூ வடை டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை கூட ஃபில்டர் காஃபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.